ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ரெசிபி இது. எவ்வளோ வேணாலும் பிரியாணி சாப்பிட்லாம். இப்போ இறாவை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி மஞ்சத்தூள் போட்டு மண் இல்லாமல் சுத்தமாக க்ளீனாக கழுவி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சீக்ரெட்டு என்னென்னா, இதை நல்லா நம்ம செய்கிறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மேக்னேட் பண்ணணும். இப்போ அதுக்கு ஒரு கப் தயிர், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நார்மல் குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு ரொம்ப கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட்டாக கலர் வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான். இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை மேக்னேட் பண்ணிடுறேன். நல்லா இந்த மாதிரி கலரிடலாம். எல்லா பக்கமும் சுற்றி அந்த கர்டு, அந்த காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடணும். இது கூட நீங்கள் லேசாக வினிகர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. பட் நான் சேர்க்கலை. இதை பாருங்கள், நல்லா இப்போ ஒரு 1 ஹவர் ஊறிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா 2 ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம். நல்லா காரம், புளிப்பு எல்லாமே, உப்பு எல்லாம் சேர்ந்து ஊறிட்டுருக்கோம். இப்போ ஒரு 6 தக்காளி, ஒரு 5 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 8 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, லெமன் ஜூஸு, இப்போது பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, கிராம்பு, அப்புறம் கல்பாசி, ஏலக்காய் வச்சுருக்கேன். நான் அன்னாச்சி பூ சேர்க்கலை. பட் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் ஆப்ஷனல். பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதை வீடியோக்குள்ளே போயிடலாம். இது இதை பாருங்கள், இப்போ நார்மலாக இருக்கவங்கலாம் வெயிட் லாஸ் பண்ணோன்னா பிரியாணி சாப்பிடக்கூடாதுலாம். நம்ம இந்த ப்ரான் பிரியாணியில் தாராளமாக சாப்பிட்லாம். இது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பாஸ்மதி அரிசி, இப்போ இந்த கப்பில் நான் ரைஸ் எடுக்கிறேன்னா நீங்கள் 2 கப்பு தண்ணி ஊற்றுவீங்க. ஆனால் நான் 2 கப் ஊற்ற மாட்டேன். கரெக்டாக இது 1 கப் ரைஸ்னால் இந்த 1 கப் ரைஸ் தண்ணி மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பாடு. அதுக்காக தான். அதுக்கேற்ற மாதிரி நான் இதுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த பாருங்கள், மொத்தம் 4.5 கப்பு எனக்கு ரைஸ் இதில் வந்திருக்கு. இப்போ இந்த 4.5 கப்புக்கு நான் 5 கப்பாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன் ரைஸை. 1/2 அன் ஹவர் ரைஸ் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது மெஷர்மெண்ட் கப்பு அளவு மாறுபடும். ஆனால் என் கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். உங்கள் கப்பு சைஸ்க்கு நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இது ஒரு 200 கிராம் ஆயில் இதில் கரெக்டாக இதில் ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா இது குக்கர் பெருசுன்றதுனால நான் ஆயில் ஊற்றுறது கம்மியாக தெரியும். பட் ஆனால் நிறைய தான் எண்ணெய், 200 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில். இப்போ மசாலா ஐட்டம் ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தாலும் நோட்டி சொல்கிறேன். பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு, இது அப்படியே நான் ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரைஸ் கரெக்டாக 1 kg எடுத்துருக்கேங்க. 1 கிலோ அரிசிக்கு எறா நான் 2 கிலோ எறா வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அப்போ தாங்க நம்ம பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தி தாங்க நம்மளுக்கு. இதில் ஆயில் நான் அதிகமான ஆயிலும் சேர்க்கலை, மீடியமாக தான் இதில் ஆயில் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி தண்ணியும் அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. எல்லாமே இதில் மீடியமாக வச்சு பண்ண போகிறோம். நார்மலாக எல்லோரும் பண்ணுற பிரியாணி மாதிரி இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக எறா பிரியாணியில் அந்த புளிப்பு, காரம் எல்லாமே ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணி நம்ம அசால்ட்டாக ஈஸியாக டப்பு டப்புன்னு பண்ணிடுவோம். இப்போ நான் ஒரு 5 பெரிய வெங்காயம், கூடவே பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுல தாங்க இருக்குது. நல்லா அது கொஞ்சம் அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் அது வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணுறது. பச்சையாக போட்டிங்கனாலும் அந்த ஒரு மாதிரி ரா ஸ்மெல்லு வரும். இந்த மாதிரி லைட் கோல்ட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் இப்போ கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் கல்லுப்பு எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நார்மலாக நம்ம பிரியாணிக்கு என்னென்ன போடுறோமோ அதே சேம் ப்ராசஸ். ஆனால் பண்ணுற விதம் தான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் நல்லா ரா ஸ்மெல் போக, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இது கூட நான் தக்காளி ஆட் பண்ணிடுறேன். நல்ல பழுத்த தக்காளியாக, இது பெரிய தக்காளி, ஒரு 6 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வெயிட் லாஸ் பண்ணுறமேன்ட்டு பயப்பட தேவையில்லை. இந்த பிரியாணியை சாப்பிட்லாம், பிரச்சனையே இல்லை. சீ ஃபுட்டு தான். இந்த தோல் நல்லா, தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி அந்த ஆயிலே நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இப்போ கர்ட் சேர்த்துக்கிறேன். தயிர் ஊற்றிக்கிறேன் இதில். இப்போ தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், ஏற்கனவே நம்ம அதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஊறி இருக்கோம். இருந்தாலும் கம்மி பண்ணி தான் போடுறேன். இது மீடியமான ஸ்பூனுன்றதுனால ஒரு 4 ஸ்பூன். கூட கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறேன்.
ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதில் காரம் போட்டிருக்கோம், இதில் காரம் போட்டிருக்கோன்னு நீங்கள் பயப்படவே தேவையில்ல. கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரியாணியில் வந்து அந்த டேஸ்ட்டு, காரம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். நார்மலாக சிலர் வந்து எறா பிரியாணி பண்ணும்போது சப்புன்னு இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி காரசாரமாக சூப்பராக இருக்கும். இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இப்போ வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 ஸ்பூனும், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். இது கூட புதினா 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, 1 1/2 ஹவர் ஊற வச்சு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த எறாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் கரெக்டாக 1 ஹவர் கிட்ட, நீங்கள் 2 ஹவர் கூட ஊற வச்சு பண்ணிக்கலாம். இது காலைல லஞ்சுக்கு நான் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுன்றதுனால நான் 1 ஹவர் மட்டும் ஊற வச்சுட்டேன். இது ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் இருக்கு. சீ ஃபுட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ இதுக்கு நான் சொன்ன மாதிரி 2 கப்புலாம் ஊற்றலங்க. கரெக்டாக இப்போ 4 1/2 கப்பு ரைஸ் எனக்கு வந்தது. நான் 5 கப்பு ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் 4 1/2 கப்பே கூட ஊற்றிக்கலாம். நான் 5 கப்பாக இதில் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம ரைஸை கழுவிட்டு போடுறதுனால அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் நான் அந்த தண்ணியே போதுமானதுன்றதுனால நான் கம்மியாக தண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ கரெக்டாக இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதி வந்துடுச்சு. ரொம்ப கொதி வர்றதுக்கு முன்னாடி இந்த லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப நேரம் எறாவை சிக்கனை வேக வைக்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ரைஸ் போட தேவை கிடையாது. கரெக்டாக இந்த பொங்குற டைமுக்கு, இந்த நுரைச்சி வர்ற டைமுக்கே நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக முடிச்சிருங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. போட்டு நல்லா ஒரு கலரி விட்டுடலாம். இந்த பாருங்க, ரைஸு எறா எல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி கலரி விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா பாருங்க, அந்த வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலரும் போது அரிசி உடையாம கலருங்க. சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க உணவை ருசியாக்குது. இதுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக இப்போ அவங்கவுங்க குக்கருக்கு எவ்வளோ டைமிங் எனக்கு தெரியல. பட் என்னோட குக்கருக்கு நான் கரெக்டாக 15 மினிட்ஸ் டைம் வைப்பேன். குக்கர் விசில் வருதோ இல்லையோ நான் 15 மினிட்ஸ் வைப்பேன். அதுலேயே ஒரு விசில் போதும். அதுக்கு மேலே அதிகமாக அந்த 15 மினிட்ஸ்லேயே அந்த ஒரு விசில் வந்துடும். வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே போதும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ உடனே அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்படி ரைஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட எறா பிரியாணி செம சூப்பராக, ஒரே குயிக்காக டக்குன்னு நம்ம லஞ்ச் ரெசிப்பியாகவும் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி நல்ல காரசாரமாக செம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஷைலோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் விடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. ஓகே வாங்க, ரெடி ஆயிடுச்சு. அது கூட நம்ம ஒரு ரைத்தா வச்சுருக்கேன், ஆனியன் ரைத்தா. இப்போ நம்மளுடைய சூப்பரான அருமையான எறா பிரியாணி குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பாருங்கள், எறா பாருங்கள். ஃபுல்லாகவே ரைஸை விட எறா தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் 1 கிலோ ரைஸுக்கு கரெக்டாக 2 கிலோ எறா சேர்த்துருக்கேன். ஆனால் பார்க்கறதுக்கு அது 1.5 கிலோ எறா மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாம் தோல் அதெல்லாம் போச்சுன்னா அவ்வளோதான் வரும். அப்புறம் என்னங்க, வெயிட் லாஸ்க்கெலாம் பயப்படவே தேவையில்லை. அடித்து செமையாக கலப்புங்க. சூப்பரான எறா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஷைலோஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.